Hi guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Bangkok and Pattaya trip package book பண்ணாமலேயே நம்ம ஓனா எப்படி வரதுங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். previous வீடியோல day 1 day 2 trip வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது day 3 trip. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட்டாயா அண்ட் பேங்காக் ட்ரிப் பேக்கேஜ் இல்லாம எப்படி போறதுங்கிறதா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம டே 3 ட்ரிப்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து 3rd டே. நேத்து நைட் வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்ல எல்லாம் போயிட்டு நல்லா வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிற அளவுக்கு எல்லாம் நாங்க நிறைய வந்து பார்த்தோம். என்னடா இப்படி அசால்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணோம். எல்லாத்தையும் வந்து நான் வீடியோல சொல்ல முடியாது. அண்ட் இப்போ வந்து நாங்க பட்டாயால எந்த ரெஸ்டாரண்ட்ல நாங்க வந்து ஸ்டே பண்ணோம் அண்ட் எப்படி இதை வந்து நாங்க புக் பண்ணோம், இது எங்க இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இது வந்து A1 ராயல் க்ரூஸ் ஹோட்டல்ல தான் நாங்க வந்து புக் பண்ணிருக்கோம். பீச்சுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது. இது வந்து பீச் ரெஸ்டாரண்ட் தான். அப்படி நாங்க வந்து கரெக்டா இந்த பிளேஸ் ஏன் நாங்க சூஸ் பண்ணோம்னா, இங்க இருந்து வந்து அல்காசோ ஷோவும் வந்து பக்கத்துல இருக்கு அண்ட் வாக்கிங் ஸ்ட்ரீட்டும் வந்து பக்கத்துல இருக்கு. இது ரெண்டுமே வந்து நீங்க நடந்து போற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து எல்லாத்தையுமே ஈஸியா வந்து பார்க்கலாம். நீ அப்படி வரியா? இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நாங்க எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து யூசுவலா ரூம் புக் பண்றதுக்கு வந்து மேக் மை ட்ரிப் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து நம்ம புக் பண்ணணும்னா க்ளூக் அப்படிங்கிற ஆப் தான் வந்து யூஸ் பண்ணணும். இதுல வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் கூட இருக்கும். மத்த எல்லா ஆப்புமே கம்பேர் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. எல்லாம் டெக்னாலஜி. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 4 ஸ்டார் ரெஸ்டாரண்ட். இதுக்கு வந்து சார்ஜ் 2 டேஸ்க்கு எவ்வளவு ஆச்சுன்னா 9500. இந்த மாதிரி பேரா வந்தீங்கன்னா 2 டேஸ்க்கு 9500 தான். யூஸ்வலா நம்ம வந்து சென்னையிலேயே வந்து 4 ஸ்டார் ஹோட்டல்ல 2 டேஸ் வந்து ஸ்டே பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு ஒரு 15,000 ஆகும். நம்ம ஒரு காசுப்படியே இங்க வந்து 9500 தான் ஆச்சு. ஸோ இது உங்களுக்கு நல்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இப்போ நீங்க வந்து பேக்கேஜ் புக் பண்ணி வரதா இருந்தா, ஸோ நீங்க வந்து ரெஸ்டாரண்ட் வந்து சூஸ் பண்ண மாட்டீங்க, அவங்க தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து நியர்பை நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இடம் இருக்காது. ஸோ அங்க இருந்து நம்ம வந்து டாக்ஸியோ ஆட்டோவோ நம்ம பண்ணி வர மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி இங்க எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ்க்கு சார்ஜஸ் இருக்கிறதுனால ஸோ டிராவலிங்க்கும் உங்களுக்கு நிறைய சார்ஜஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி சிட்டிக்கு சென்டர்ல இருக்கிற ஹோட்டல் வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் மார்னிங் வந்து இங்க நல்லா வந்து செம்ம ஆட்டம் போட்டாச்சு. இங்க ஸ்விம்மிங் பூல்ல செம்மையான ஆட்டம். அண்ட் நேற்று வாக்கிங் ஸ்ட்ரீட்லயும் செம்மையா ஆட்டம் போட்டாச்சு. இப்போ வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா, பட்டாயால இருந்து பேங்காக் போறோம். அது வந்து பஸ்லயா கேப்லயாங்கிறது நாங்க இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ சார்ஜஸ் வந்து கம்பேர் பண்ணி தான் நாங்க வந்து போறோம். ஸோ ரூமை வந்து இப்போ நாங்க செக் அவுட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எங்க ரூமையும் இந்த ஹோட்டலையும் நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். பீச் மண்ணை வந்து கொட்டியிருக்காங்க. எப்படி நம்ம உள்ள வந்தோடனே இங்க ரெஸ்ட் ரூம், இது ரூம், இங்க ஒரு பால்கனி. ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டலுக்கு ஏன் ராயல் க்ரூஸ் A1 ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பேர் இருக்குன்னா, இந்த ஹோட்டல் வந்து பாக்குறதுக்கே வந்து ஒரு கப்பல் மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்களே. நம்ம பில்டிங்கோட ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா கப்பல் மாதிரி வருது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா அது பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த டிசைன்லயே வந்து ரூம் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கண்ணாடி இதெல்லாம் பாக்குறதுக்கு அந்த கப்பல் எஃபெக்ட் வருது. ஸோ அதனாலதான் இது வந்து க்ரூஸ் ஹோட்டல்.
நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? இப்ப வந்து நாங்க A1 ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணி வந்துட்டோம். இப்போ அதுக்கு பக்கத்துலயே வந்து இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ மாதிரி ஒண்ணு இருக்கு. சோ இதுல இத்தனை பேர் உட்காந்துக்கலாம். நம்ம ஒரு ஷேர் ஆட்டோ பேர்லாம் வந்து கொஞ்சம் பேர் தான் உட்கார முடியும். இங்க நிறைய உட்காரலாம். எங்க 2 பேருக்குமே வந்து 100 பாஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம எங்க போறோம்னா நார்த் பட்டாயா பஸ் ஸ்டாப் போறோம். சோ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு நம்ம பேங்காக்குக்கு பஸ் ஏற போறோம். சோ இது வந்து உங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்மியாயிடும். நாங்க கேப் வந்து விசாரிச்சோம் 1400 பஸ் சொன்னாங்க. சோ அதை விட இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். நீங்களும் இந்த மாதிரியே வாங்க. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் இந்த பஸ் டிக்கெட் சார்ஜஸ் வந்து 262 பட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து நாங்க ஹோட்டல் ரீச் ஆகிறதுக்கு கேப்ல தான் போயிருந்தோம். அதுக்கு வந்து 200 பட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாவே நாங்க பட்டாயா டு பேங்காக் ரீச் ஆகிறதுக்கு 562 பட்ஸ் தான் ஆச்சு. வந்து நாங்க பஸ் ஏறிட்டோம். இங்க பாருங்க. ஸோ வந்து நீங்க கவர்மெண்ட் பஸ் அப்படின்னா வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும், டைமுக்கு வராது அப்படிலாம் நீங்க வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ நீங்க வந்து 1 hour ஒன்ஸ் வந்து பஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க கிளம்புனீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பஸ்னா வந்து இங்க ரொம்ப கூட்டமா இருக்குமோ, ரொம்ப அலைச்சலா இருக்குமோ அப்படியெல்லாம் வந்து நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. இங்க பாத்தீங்கன்னா சீட் நம்பர் போட்டு தான் வந்து உங்களுக்கு பஸ் டிக்கெட் கொடுக்குறாங்க. லக்கேஜஸ் எல்லாம் வந்து டோக்கன் நம்பர் போட்டு நம்ம உள்ள வைக்கிற மாதிரி தான் வருது. ஸோ உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் கூட சேஃபா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஜேர்னி தான் உங்களுக்கு. கேப் தான் வந்து கம்ஃபர்டபுள் அப்படின்னா கிடையாது. இங்கே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஸோ நீங்க பஸ் காட்டுறவங்களுக்கு நல்லா இருக்குல்ல பஸ். அங்க போயிட்டு ஹோட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் செக் இன் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாம் அங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 கோவில் வந்து பிளான் பண்ணிருக்கோம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. பட் அது எவ்வளவு வந்து முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே வந்து நாங்க கேப் புக் பண்ணி தான் வந்து போலான்னு இருக்கோம். ஸோ அங்க போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏய் இப்போ நாங்க பேங்காக் ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆன உடனே ஹோட்டலுக்கு போயிட்டு செக்இன் பண்ணி பேக் எல்லாம் அங்க வச்சுட்டு ஒரு பைக் எடுத்துட்டு வாட் போக்கு வந்திருக்கோம். பைக் வந்து எந்த ஆப்ல நாங்க புக் பண்ணோம்னா போல்ட் அப்படிங்கிற ஆப்ல தான் நாங்க வந்து புக் பண்ணோம். இந்த இடத்துல போல்ட் தான் வந்து யூஸ் பண்றாங்க எல்லாரும். இங்க வந்து புத்தர் வந்து பெரிய புத்தர் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பாரு. புத்தர் ஃபுல்லா வந்து கோல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஐ திங்க் கோல்டு கோட்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஸோ பைக் வந்து உங்களுக்கு சீப்பாவும் இருக்கு. ஈவன் தோ அவங்க ரொம்ப நல்லா ஃபாஸ்டா ஓட்டிட்டு வராங்க. எனக்கு வரும்போது ஒரு பைக் ரைடு வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பைக் ரேஸ்ல எல்லாம் வந்து எப்படி ஃபாஸ்டா போவாங்க அந்த மாதிரி சும்மா சல்லுன்னு ஓட்டிட்டு வந்துட்டாங்க. உசுர கையில புடிச்சுக்கிட்டு நான் வந்தேன். இப்போ வந்து நாங்க நெக்ஸ்ட் டெம்பிள் போறோம். அங்க நான் உங்களை மீட் பண்றேன். இந்த
இந்த வாட் போ டெம்பிள், வாட் அருண் டெம்பிள் ரெண்டுமே சோக்பாயா ரிவருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாட் போ டெம்பிள் ரீச் ஆகிட்டிங்கன்னா பக்கத்துலேயே சோக்பாயா ரிவருக்கான போட் ஃபெசிலிட்டி அங்கேயே இருக்குது. இந்த போட்க்கு சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்களா, only 5 bahts தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வாட் அருண் டெம்பிள் நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கே போய் அந்த டெம்பிளை நீங்கள் ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இந்த டெம்பிளோட என்ட்ரி டிக்கெட்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வாட் போ டெம்பிளுக்கு 200 bahts சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் வாட் அருண் டெம்பிளுக்கு 100 bahts சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 டெம்பிளுமே முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்த டெம்பிள் தான் தி கிராண்ட் பேலஸ் எம்ரால்ட் ஆஃப் புத்தா டெம்பிள். இது பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இதோட என்ட்ரி டிக்கெட்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 bahts சார்ஜ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இந்த டெம்பிள் பார்க்க வேண்டிய டெம்பிள் எல்லாமே ரொம்ப கிராண்டாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த 3 டெம்பிளுமே முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் போனது தான் சோக்பாயா க்ரூஸ் டின்னர். இந்த டின்னர் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் பேங்காக்கோட நைட் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களோட பட்ஜெட்டில் பேங்காக்ல எப்படி ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறது, கேப் புக் பண்ணுறது, பைக்ஸ் எப்படி புக் பண்ணுறது அண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸில் எப்படி வருதுங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களோட ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கிறதுக்கு. கீப் வாட்ச் மை வீடியோஸ். டாட்டா, பாய்.